நம்பிக்கையின் வலிமை என்பது எப்படி ஒரு மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து உலகின் மிகப்பெரிய மதத்தின் முதல் பாங்கு சொல்பவராக மாற்றியது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹசரத் பிலால் இப்னு ரபாஹா அவரது வாழ்க்கை பயணம் எத்தியோப்பியாவில் தொடங்கி மக்காவின் கொடூர அடிமைத்தனத்தின் வழியாக மதீனாவின் முதல் பாங்கு சொல்பவராக செல்கிறது. ரபாஹ் மற்றும் ஹமாமா தம்பதியரின் மகனாக பிறந்த ஹசரத் பிலால் அவர்கள் சிறு வயதிலேயே அடிமையாக விற்கப்பட்டார். உமையா இப்னு கலப் என்ற செல்வந்தரின் அடிமையாக இருந்தபோது அவர் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம். மிக கொடூரமான சித்திரவாதைகளை அவர் சந்தித்தார். வெப்பமான பாலைவன மணலில் படுக்க வைத்து அவரது கைகளை சங்கிலியால் கட்டி மார்பில் கனத்த பாறைகளை வைத்து துன்புறுத்தினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர் அஹது அஹது அல்லாஹ் ஒருவனே என்ற முழக்கம் உறுதிமொழியாக கொண்டிருந்தது. அவர் மனம் தளரவில்லை. அந்த வார்த்தைகள் இன்னும் கூட இஸ்லாமிய வரலாற்றின் நம்பிக்கையின் சின்னமாக திகழ்கிறது. ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பிலாலை விலை கொடுத்து விடுதலை செய்த போது அது வெறும் ஒரு அடிமையின் விடுதலை மட்டுமல்ல, ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமைந்தது. மதீனாவில் அவரது வாழ்க்கை முதல் பாங்கு சொல்வதாக தேர்வு செய்யப்பட்டது. அவரது ஆழமான அழகிய குரல்கள், ஆன்மீக ஈடுபாடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவர்ந்தது. ஒரு முன்னாள் அடிமை இவ்வளவு உயர்ந்த பதவிக்கு வந்தது. இஸ்லாத்தின் சமத்துவ கொள்கையை பறைசாற்றியது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பின் அவர் மீண்டும் பாங்கு சொல்லவே மறுத்தார். காரணம், அவர்களுக்கிடையே இருந்த ஆழமான அன்பும் பாசம்தான். நபி அவர்களின் மறைவு அவரை மிகவும் பாதித்தது. அதன் பின்னர்தான் அவர் ஷாம் தேசத்திற்கு இடம்பெயர்ந்தார். இன்றும் கூட உலகெங்கிலும் உள்ள மசூதிகளில் ஒலிக்கும் பாங்கு பிலால் அவர்களின் மரபுரிமையை நமக்கு நினைவூட்டுகிறது. உண்மையான நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் இருந்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதுதான் இந்த வரலாறு.